இந்தாங்க. கொடுத்து வச்சவங்கம்மா உங்க பொண்ணு. இப்படிப்பட்ட சம்பந்தம் அமைறது சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க பூர்வ ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. என்னம்மா எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன். 2 பேர் முகத்திலையும் சந்தோஷத்தையே காணோமே. என்ன பெரிய இடம்னு சொல்றீங்க? எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணு. உங்க பொண்ண அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் மாப்பிள உங்க பொண்ணத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். பையனோட அப்பா வந்தப்ப கூட இப்படித்தான் சொன்னாரு. அப்புறம் என்னம்மா? என்ன இருந்தாலும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. பெருசா அவங்க எதிர்பார்க்கலனாலும் ஓரளவாது ஏதாவது நாங்க பண்ணணும்ல. அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேணான்னு சொல்றேன். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்க்காத பொண்ணே இல்ல. எந்த பொண்ணோட ஜாதகமோ அந்த அளவுக்கு பொருந்தவே இல்ல. ஆனா உங்க பொண்ணோட ஜாதகம் அப்படி பொருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால அவங்க சீர்சனத்தை எல்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வராங்கல்ல, நேர்ல அதை பத்தி பேசிப்போம். அப்படியே ஏதாவது கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். அந்த வீட்டுக்கு நம்ம பொண்ணு மருமகளா போகணும்னு நாம முடிவு பண்ணல. அத அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிருக்கான். இல்லனா நம்ம பொண்ணு ஜாதகத்துக்கு இப்படிப்பட்ட ஜாதகம் நம்ம பொண்ணுக்கு ஏன் அமையணும்னு கேக்குறேன். அதனால எதை பத்தியும் யோசிக்காம நாளைக்கு வரவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுங்கிறத மட்டும் யோசிங்க. ஓகேவா? ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? ஏன்டி இப்படி பண்ண? மா, இந்த ஆளு சும்மா அல்ல சொல்ல நொட்ட நொல்ல மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து உங்க 2 பேரையும் ஏமாத்தி பில்ல போட்டுன்னு இருக்காரு. நீங்களும் அது தெரியாம இவருக்கு கமிஷன் குத்துன்னு இருக்கீங்க. வாய மூடு. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. உன்ன ஐயோ வேணாமா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடி இதெல்லாம்? நான் புரோக்கரு அசராம அடுக்கடுக்கா மாப்பிள்ளைய புடிச்சு குத்துனே இருக்கீங்க போல இருக்கு. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு போனியா ஆகாத மாப்பிள்ளைய பார்த்து என் அக்கா தலையில கட்டலான்னு பாக்காதீங்க. இந்த நடுவுல கிரவுண்ட் விழுந்தது, காதோர நரைச்சது, இந்த கம்பூனி நடக்கிறது, கால் காசுக்கே வலி இல்லாதவனா பாத்து அவனையாவது புடிச்சிட்டு வந்தீங்க. இப்போ கிளாஸ்ல விழுந்தடி, அப்புறம் சராமரியா உங்க மூஞ்சில விழும். அப்புறம் உங்க மூஞ்சி நெளிஞ்ச டப்பா வாடும். இது பர்மனன்ட் ஆயிடும், பாத்துக்கங்க. நீ அற வாங்க போற, உள்ள போடி. மாஸ்டர் புரோக்கரே, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். இவ இப்பெல்லாம் இப்படித்தான் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட விடுங்கம்மா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ள அமையணுங்கிற ஆசையில தானே இப்படி எல்லாம் நடந்துக்குது. ஆனா வரப்போறது பெரிய இடம். அவங்க பணங்காசை எதிர்பார்க்கலனாலும் மரியாதைய பெருசா எதிர்பார்ப்பாங்க. அவங்க வரும்போது இப்படி ஏதாவது ஏடாகுடமா பண்ணி நல்ல சம்பந்தத்தை கெடுத்து விட்டுற போறீங்க. அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. இப்படி ஒரு இடம் கிடைக்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. பாத்துக்கோங்க. நான் வரேம்மா. என்னடி லைன் கிடைக்கலையா? ரிங் போச்சு, கட் பண்ணிட்டேன். ஏன்? ஹேய், அவர் தாண்டி மாப்பிள்ளையோட அப்பா. அண்ணே, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லப்பா, உட்காரு நீ அங்க பதில் சொல்ற. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? சீக்கிரம் பாலாக்கு கால் பண்ணி சொல்லுடி. அன்னைக்கு அழுக்கு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமா வந்தாருடி. ஆனா இன்னைக்கு என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்கா? ஜோசப், காலையில தண்ணியை போட்டியா நீ? பெரிய மனுஷங்களா நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் 7:30 கூட்டிக்கிட்டு இருக்கிற. இங்க இருந்து முதல்ல போ. போயா போயா போயா. போ, நீ கிளம்பு போ. எந்த வீட்டுக்கு சார் போறீங்க நீங்க? ஜானகி அம்மா வீட்டுக்குங்க. இவ்வளவு பெரிய கார்லாம் இந்த ஏரியாக்குள்ள போக முடியாது சார். வேணும்னா நீங்க ஒன்று பண்ணுங்க, காரை ஓரமா விட்டுட்டு நீங்க இப்படியே நடந்தே போயிடுங்க சார். சரிங்க.
வண்டி போவாதான், இறங்கி நடந்து தான் போகணும். எல்லாரும் இறங்கிக்கங்க, வண்டி போவாதான், இறங்கி நடந்து தான் போகணும். பெரிய பணக்கார ஃபேமிலி தான் போல. யாரடி போன்ல? பாலா. எதுக்கடி கட் பண்ண? பாலா கிட்ட சொல்ல வேணான்னு இப்ப தோணுது. ஏன்பா, காரும் உள்ள போகாது, காலங்காத்தாலே குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் வம்பிழுக்கிறான். இப்படிப்பட்ட ஏரியால வந்து பொண்ணு எடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இங்க இருக்க மூஞ்சிங்களெல்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் நல்லா சிரிச்ச முகமாக கலையாக இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஜாதகம் உள்ள பொண்ணு நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுன்னு நம்ம குருஜி சொன்னார்ல. அதனால தான் இந்த பொண்ணு தான் நம்ம பிரபுக்கு. யார் எது சொன்னாலும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நீ கொஞ்சம் பேசாமல் வரியா? ம், வாப்பா. என்னம்மா, எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சு போல இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களை கேவலப்படுத்தி அவங்க வாயாலேயே இந்த சம்பந்தம் வேணான்னு நான் சொல்ல வைக்கிறேன் பாருங்க. வாங்க போலாம். திவ்யா, சரி போலாமா? திவ்யா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம். ஏமா? இன்னைக்கு ஒன்னு நிச்சயம் பண்ண வராங்க. என்னம்மா சொல்ற? யாரு மாப்பிள்ளை என்னன்னு எதுவுமே தெரியாம திடீர்னு நிச்சயம் பண்ண வராங்கன்னு சொல்ற? அன்னைக்கு நான் போட்டோ கொடுத்தேன்ல, அவர்தான் மாப்பிள்ள. இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. போய் பட்டுப்புடவை கட்டிட்டு ரெடி ஆகு. போமா. சுதா, அம்மா, இன்னைக்கு நீயும் காலேஜுக்கு லீவ் போடுமா. கொஞ்சம் இவ கூட இருந்து ஹெல்ப் பண்ணுமா. ம், சரிங்கம்மா. அத்தை, நீங்க வாங்க, கிச்சன்ல வேலை இருக்கு, வாங்க. போ.